Hello friends, welcome to the fourth video of our SQL tutorial. So today we'll be seeing about the TCL statements in the SQL. So let me switch over to my SQL Management Studio. So together with this transaction concept, we will also be seeing how to handle the error in our SQL queries. So what I have done is created one table. So the table name is account details with two or three column names with customer name, and balance. So the idea is we are going to create a table which is similar to holding the அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கஸ்டமர். ஸோ என்ன இந்த டேபிள் வந்துட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளில் வந்துட்டு கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் நேம், பேலன்ஸ். ஸோ இது வந்துட்டு பேங்க்கில் இருக்கிற ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறோம் எஸ்கியூவில். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து இன்னொரு கஸ்டமருக்கு மணி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு அந்த மணியை வந்துட்டு டெபிட் ஆகணும், இன்னொரு கஸ்டமருக்கு மணி கிரெடிட் ஆகணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மணி மணி யூசர் ஏ வந்து மணி அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மணி டெபிட் ஆகிட்டு யூசர் பிக்கு கிரெடிட் ஆகலைன்னா ஸோ இந்த மணி வந்துட்டு எங்கே போச்சுன்னே தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏக்கு வந்து மணி டெபிட் ஆகிடும், பிக்கு அது போய் சேர்ந்துருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன் கான்செப்ட் வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் 2 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 ரெக்கார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நம்பர் 1, கஸ்டமர் நம்பர் காலமில் அவங்களோட யூனிக் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம், பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஏன்ற கஸ்டமர் நேம் இருக்குது, அவரோட கஸ்டமர் ஐடி. ஸோ இந்த கஸ்டமர் நம்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் இல்லைனா நெட் பேங்கிங் ஐடி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து யூனிக்காக இருக்கும். இந்த கஸ்டமருக்கு யூனிக்காக இருக்கும், இந்த கஸ்டமருக்கு யூனிக்காக. ஸோ இது வந்து யூனிக்காக இந்த ஐடியை வச்சு எந்த கஸ்டமர்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஓகேங்களா? அடுத்து எஸ்கியூவில் இந்த ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் வேர்டுக்கு முன்னாடி நீங்கள் அட்டுன்றது போட்டிங்க அப்படின்னா அது வந்து வேரியபிள்ன்ற வரும். ஓகேங்களா? அந்த வேரியபிளுக்கு நீங்கள் வந்துட்டு டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். இந்த நான் டிக்ளேர் அட் மணி சென்ட்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிக்ளேர்ன்ற நீங்கள் கீவேர்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, இந்த அட்டு சென்ட் மணின்றதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னவா டிக்ளேர் பண்ணுறேன், இது வந்து மணி அப்படின்ற டேட்டா டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அட் ஃப்ரம்ன்ற ஒரு இதுவை வந்துட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு. அப்புறம் அட் டூன்றதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, செட் அட் அமௌண்ட் இங்கே தான் வந்துட்டு நான் டிசைட் பண்ண போகிறேன். யாருக்கு எவ்வளோ அனுப்ப போகிறேன், யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும், எவ்வளோ அமௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படி. அது வந்து செட் அட் அமௌண்ட் சென்ட்டுன்றது இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே அது வேரியபிள் நான் இனிஷியலைஸ் பண்ணல, இங்கே டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே அந்த வேரியபிளுக்கு நான் இனிஷியலைஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் சென்ட்டில் எவ்வளோ 10,000 இருக்குது. அட் ஃப்ரம்னா இந்த ஐடி, இந்த ஐடி நம்பர் 1 ஐடியிலேருந்து நம்பர் 2 ஐடிக்கு 10,000 அனுப்பு அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பிகின் ட்ரான். இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் கான்செப்ட் சொன்னல, அதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து பிகின் ட்ரான். ஓகேங்களா? இந்த பிகின் ட்ரான் நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த இந்த பிகின் ட்ரான் கொடுக்காம நீங்கள் உடனே அப்டேட்டு டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பேக் பண்ண முடியாது. பிகின் ட்ரான்ன்றது நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கேன்ற முதல்ல சொல்லிடுறேன். பிகின் ட்ரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பிகின் ட்ரை அப்படின்னா, பிகின் என்றுன்றது என்ன கான்செப்ட்னா, இந்த லூப்புக்குள்ளே என்னென்ன எழுதியிருக்கணும், இந்த பிகின் ட்ரை என்று ட்ரைன் கொடுத்துருக்குல்ல, இந்த இதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கணும், ட்ரை கேட்ச்ன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா எரர் ஹேண்ட்லிங் கான்செப்ட். ஓகேங்களா? ட்ரைனா என்னன்னா, இந்த ட்ரை பிளாக்குக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் கோடு எழுதியிருக்கீங்களோ அந்த கோடில் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த எரர் உங்களுக்கு எரர் த்ரோ ஆகாது. அந்த எரரை ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த கேட்ச் பிளாக்கில் அந்த எரரை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த பிகின் கேட்ச்ன்னு இருக்குல்ல, ஸோ பிகின் ட்ரைக்குள்ளே என்ன கோடு இருந்தமோ எழுதிக்கிட்டு அந்த கோடில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் தி எண்டு ட்ரை நெக்ஸ்ட் லைனில் பிகின் கேட்ச் அப்படின்ற பிகின் கேட்ச் எண்டு கேட்ச், இந்த பிகின் கேட்ச் எண்டு கேட்சுக்குள்ளே இந்த எரர் வந்து இந்த கோட்னால எரர் வந்திருக்கு, இந்த எரரை வச்சு இந்த எரரை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்ற கூட இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், பிகின் ட்ரைக்குள்ளே என்ன எழுதிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பிகின் பண்ணிட்டேன். அந்த பிகின் டிரான்சாக்ஷனுக்குள்ளே
அடுத்து பிகின் ட்ரை எழுதியிருக்கேன், பிகின் ட்ரை என்ட்ரை எழுதியிருக்கேன். அந்த பிகின் ட்ரை என்ட்ரைக்குள்ளே என்ன எழுதியிருக்கேன்னா, அப்டேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டேபிளை அப்டேட் பண்ணேன். என்ன பண்ணணும், பேலன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸு மைனஸ் அட் அமௌண்ட் சென்ட். இந்த அமௌண்ட் சென்ட்டை இப்போ ஏற்கனவே இந்த ஒரு யூசருக்கு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் எவ்வளோ அனுப்ப போகிறான், 10,000 அனுப்ப போகிறான்னா 10,000 மைனஸ் 10,000 ஈக்குவல் டு 0. இதை வந்து இந்த பேலன்ஸில் செட் பண்ணிடு. யாருக்கு செட் பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் நம்பர் இல்லை கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு அட் ஃப்ரம். இந்த கஸ்டமருக்கு இந்த கஸ்டமர் வந்துட்டு ஃப்ரம்லேருந்து ஒன்றுன்ற கஸ்டமர் 2க்கு 10,000 அனுப்ப போகிறாங்க. ஸோ அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த பேலன்ஸ்லேருந்து 10,000 மைனஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, நான் வாண்டடாக ஒரு எரர் லைன் மெயின்டைன் நானே கோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, இப்போ இந்த கஸ்டமருக்கு 10,000 அவரோட அக்கௌண்ட்லேருந்து 2ன்ற கஸ்டமருக்கு கிரெடிட் ஆகிடுச்சு, இவருக்கு டெபிட் ஆகிருக்கும் நம்பர் 1ன்ற கஸ்டமர். ஸோ செகண்ட் கஸ்டமருக்கு இந்த 10,000 கிரெடிட் ஆகணும்ல, அதுக்கான ரெண்டாவது அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இது. ஆனால் இந்த ரெண்டாவது அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா 1/0, இது வந்து டிவைட்/0 எரர் வரும். ஓகேங்களா. இந்த எரர் நான் வாண்டடாக மெயின்டைன் கோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு எரர் இங்கே ஷோ பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாக இந்த டிரான்சாக்ஷன் இல்லாமல் நான் இந்த 2 கொரியை ரன் பண்ண வச்சுருந்தோங்க. நம்பர் 1ன்ற யூசருக்கு 10,000 டெபிட் ஆயிரும் அவரோட அக்கௌண்ட்லேருந்து, 0ன்னு அப்டேட் ஆயிரும். பட் ஆனால் 2ன்ற கஸ்டமருக்கு அந்த 10,000 கிரெடிட் ஆகிருக்காது, ஏன்னா இங்கே எரர் இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல அந்த 10,000 எங்கே போச்சுன்னே தெரியாது. இந்த கஸ்டமர் வந்துட்டு அப்புறம் என்னோடய மணி டெபிட் ஆகிடுச்சு, பட் ஆனால் நான் அனுப்ப வேண்டிய யூசருக்கு அது போய் சேரலைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவார். ஸோ இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் டிரான்சாக்ஷனல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இது புரிஞ்சிச்சா. இப்போ அட் ரோக்கம்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதுவை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ரோ அஃபெக்ட் ஆகும்ல. கிரேட் ஒன் ஈக்குவல் டு 1 இல்லை கிரேட்டர் தென் 1 கூட நீங்கள் போகலாம். இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ரோ கிரேட்டர் தென் 0 போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரோவாவது அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ரூப்பில் வரும். அப்போனா என்ன ஆகும், இந்த ரெண்டுமே செட் ஆகி ஆமாம் ரூப் 1 வந்து அது ரெண்டுமே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ கமிட் ட்ரான்னா என்னென்னா, எனக்கு இது வந்துட்டு ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா. கமிட் ட்ரான் பிரிண்ட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி. எல்ஸ் என்ன வரும், எனக்கு அப்டேட்டே ஆகலை, அந்த மாதிரி ஒரு கஸ்டமரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும் ரோல் பேக் ட்ரான்னா என்ன, இப்போ கமிட் ட்ரான் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃப்ரம்ன்ற யூசர்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகி 2ன்ற யூசருக்கு கிரெடிட் ஆகி ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் தான் கமிட் ட்ரான் நடக்கும். கமிட் ட்ரான்னா அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு கமிட் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ரோல் பேக் ட்ரான்னா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு டிரான்சாக்ஷனில், ஃப்ரம் 1ன்ற யூசருக்கு அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு, பட் 2ன்ற யூசருக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை அப்படின்னும் போது ரோல் பேக் ட்ரான்ன்றது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு அப்படியே ரோல் பேக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, ப்ரீவியஸாக இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸில் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் 2 யூசருக்கும் இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸ்க்கே போயிடும். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிகின் கேட்ச் இன்டாஸ்கில் இங்கேயும் நான் ரோல் பேக், ஏன்னா எரர் வந்திருக்கு, கொரியை ரன் பண்ணும்போது எரர் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நான் வந்து டிரான்சாக்ஷன் ரோல் பேக் பண்ணிவிட்டு நான் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ எரர் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த கொரி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன அந்த எரரோட டீட்டெயில்ஸ், என்ன எரர் ரைஸ் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸை இது காமிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் போடலன்னா, இப்போ யூசர் ஏன்றதுக்கு 10,000 பேலன்ஸ் இருக்குது, யூசர் பிக்கு 2,500 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன், 10,000 அமௌண்ட்டை ஃப்ரம் யூசர் 1லேருந்து யூசர் 2க்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா. மெசேஜஸ் இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் டிவைடட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ன வந்திருக்கு, டிவைட்/0. இந்த என்ன எரர் ரைஸ் ஆகுதோ அந்த எரரையும் நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் அக்கௌண்ட்டில் இந்த சைடு அதே தான் இருக்கும், எந்த ஸ்டேட்டஸும் மாறி இருக்காது. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான கூட நான் போட போகிறேன். சரிங்களா. இப்போ இவருக்கு கிரெடிட் ஆகணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எப்படி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரன் பண்ணேன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10,000 அக்கௌண்ட்டில் கஸ்டமர் ஏழு அக்கௌண்ட் வந்து 10,000 மணி வந்து கஸ்டமர் பிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு டிரான்சாக்ஷன் கான்செப்ட். ஸோ இந்த இதில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் கான்செப்டும் பார்த்தாச்சு, அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கான்செப்ட் பார்ப்போம் அப்படின்னா, ஓகே இதில் வந்துட்டு சேவ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. இந்த சேவ் பாயிண்ட்னா என்னென்னா, யூஸ் சேவ் பாயிண்ட் இன் டிசிஎல் டு சேவ் அ பர்டிகுலர் டிரான்சாக்ஷன். ஓகேவா. இப்போ வந்துட்டு ஒரு சேவ் பாயிண்ட்றது நீங்கள் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 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 இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அது நிறைய அது ஒரு 4 செக் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்டினேஷன் சோர்ஸ் ஏலேருந்து டெஸ்டினேஷன் பிக்கு போகிறீங்க. அந்த ஏ டு பின்ற உங்கள் ட்ராவலில் நான் ஒரு 4 செக் பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ ஃப்ரம் ஏ டு A1 ஒரு செக் பாயிண்ட், A2 ஒரு செக் பாயிண்ட், A3 ஒரு செக் பாயிண்ட், அப்புறம் Bன்ற ஒரு செக் பாயிண்ட். ஸோ இந்த ஒரு செக் பாயிண்ட்லையும் நீங்கள் வந்துட்டு இந்த செக் பாயிண்ட்ன்றது என்ன கான்செப்ட்னா, இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். delete from account details. Customer number equal to 1, customer number equal to 2, select star from. ஓகேவா. இப்போது இங்கேயும் நான் பிகின் ட்ரான்றதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா. பிகின் ட்ரான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேவ் ட்ரான் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை சேவ் பண்ணிக்கிறேன். சரியா. சேவ் பண்ணிவிட்டு delete from account details அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கஸ்டமர் ஒன்றுன்ற இங்கே போய் கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ டெலிட்ன்ற இதில் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா. இப்போ என்னாச்சு, சேவ் டிரான்சாக்ஷன் E1ல் என்ன இருக்கும், இந்த டெலிட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கஸ்டமர் ஒன்றுன்ற ரெக்கார்டு டெலிட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃபோன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒன்றுன்ற ரெக்கார்ட் போயிருக்கும். இந்த டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நான் செக் பாயிண்ட் வச்சுருக்கேன்ல, சேவ் டிரான்சாக்ஷன் E1. இதை வந்துட்டு நான் ரோல் பேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டெலிட் பண்ண ரெக்கார்டு எனக்கு கிடச்சிரும். இப்போ ரோல் பேக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துடும். ஓகேங்களா. இப்போ ஓகே. இப்போ மறுபடியும் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது கமிட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. கமிட் பண்ணால் தான் முடியும். இது வரைக்கும் நான் டிரான்சாக்ஷன் தான் இருக்கேன். மறுபடியும் இனிஷியல் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கிறேன். E1. இப்போ கஸ்டமர் 1 டெலிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட். இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் டேபிளை. ஓகேங்களா. 1ன்ற கஸ்டமர் டீட்டெயில் போயிடுச்சு. இப்போது சேவ் டிரான்சாக்ஷன் E2 ரெண்டாவது இதில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு E2ன்ற இந்த E2 கஸ்டமர், இந்த E2 டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் முன்னாடி என்ன இருக்குது, இந்த கஸ்டமர் இந்த டேபிளில் இந்த கஸ்டமர் டேட்டா மட்டும் தான் இருக்குது. இப்போ அந்த கஸ்டமர் டேட்டாவே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி இந்த டேபிள் இல்லைன்னு. இப்போ இந்த கஸ்டமர் ரெக்கார்டையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த கஸ்டமர் டேட்டாவே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃபோன் கொடுத்து டேபிளில் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. இப்போ இல்லை எனக்கு இந்த கடைசியாக அந்த கஸ்டமர் ரெக்கார்டு எனக்கு வேணும் அப்படின்னா ரோல் பேக் டைம் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு லாஸ்ட்டாக அந்த E2 இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன டேட்டா சேவ் பண்ணணும் அது வந்துடும். இப்போ நான் கமிட் டிரான்சாக்ஷன் அப்படின்றத கொடுத்தேன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பேக்லாம் பண்ண முடியாது. ஓகேவா. இப்போ பாருங்கள், ரோல் பேக் இருங்க. ரோல் பேக்கு செலக்ட் ஸ்டார் ஃபோன் கொடுத்தேன்னா இது வந்துச்சா. இப்போ நான் ரோல் பேக் E1 கொடுத்தா அந்த ஃபஸ்ட்டு டேட்டா ஏன்ற கஸ்டமர் டேட்டா வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வந்துடுச்சு. ஓகே. கமிட் ட்ரான் அந்த டிரான்சாக்ஷன் நேம். ஓகே. கமிட் ட்ரான் E2ன்றது கொடுக்கும். அந்த டிரான்சாக்ஷன் நேம் கொடுக்கும். ஓகேங்களா. அதுவும் ரோல் பேக் ஆகிடுச்சா. சரி, டெலிட் கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு ட்ரான் E1. ஓகேவா. இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது.
ஸோ இதுவும் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ற கான்செப்டில் ஒரு செக் பாயிண்ட் வச்சு எப்படி நம்ம டேட்டாவை இது பண்ணுறது, இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, டெலீட் பண்ண ரெக்கார்டோ இல்லை அப்டேட் பண்ண ரெக்கார்ட்ஸோ எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் சர்வர்லலாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் டெஸ்டிங் சர்வராக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் சர்வரை தவிர நீங்கள் அப்டேட்டு அப்புறம் டெலீட்டுன்ற ஸ்டேட்மெண்ட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். அதுக்குமே சொன்ன மாதிரி ஸோ இந்த பிகின் டிரான்சாக்ஷன் கமிட் டிரான்சாக்ஷன்றது ரோல்பேக் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்க் காப்பி பார்த்தாச்சு, அலையஸ் பார்த்தாச்சு, லிஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஆல்ரெடி இந்த டேட் டைம்ன்றது ஒரு இது சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு எஸ்கியூஎலோடைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஏபிஎஸ் அப்சல்யூட். ஏபிஎஸ்னால் அப்சல்யூட் பண்ணுவாங்க. இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, நீங்கள் என்ன உள்ள இன்டீஜர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது செலக்ட் சீலிங். சீலிங் என்ன பண்ணோம் பாருங்கள், 74.1 டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ செலக்ட் சீலிங் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ 5 கொடுத்தானா 75, 74.4 கொடுத்தனா 75, 74.1 கொடுத்தனா 75. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு மேலே என்ன இந்த 74 இன்டிஜர் வேல்யூ பாயிண்ட்டுக்கு மேலே 0க்கு மேலே என்ன வேல்யூ இருந்தாலுமே அது வந்து நெக்ஸ்ட் நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஃப்ளோர் நம்ம இப்போ செலக்ட் ஃப்ளோர்ன்ற இது இன்பில் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். 74.1 74.1 தான் இருக்குது. சரி 5 கொடுக்குறேன், 74.5 74 தான் இருக்குது. 74.9 கொடுக்குறேன். இது என்ன இருக்குது, நீங்கள் 74 பாயிண்ட்டுக்கு மேலே எத்தனை டிஜிட் சிங்கிள் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நம்பர் வந்தாலும் சரி, 9 வரைக்கும் 1 to 9 வரைக்கும் வந்தாலும் சரி, நெக்ஸ்ட் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகாது. பட் சீலிங் வந்துட்டு 0.1 இருந்தாலே ரவுண்ட் ஆஃப் ஆகிடுது. இப்போது செலக்ட் ஏ வந்து எக்ஸ்போனன்ட். 1க்கு என்ன எக்ஸ்போனன்ட் வேல்யூ, 5க்கு என்ன எக்ஸ்போனன்ட் வேல்யூ, இதெல்லாம் இன்பில்ட்டாக கால்குலேட் பண்ணி அதுவே நம்மளுக்கு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்தது செலக்ட் ரவுண்ட் ஆஃப். இந்த ரவுண்ட் ஆஃப் கான்செப்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ஷாப்பிங் கார்ட் வெப்சைட்லலாம் பண்ணும்போது, ஷாப்பிங் கார்ட் வெப்சைட் அப்புறம் பேங்க்கு இந்த மாதிரி இதில் பண்ணும்போது, ஸோ இந்த ஷாப்பிங் கார்ட் வெப்சைட் அந்த பேங்க் இந்த மாதிரி மணி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இதுவாகுதோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த ரவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். நம்ம ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரி எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது உங்களுக்கு, 74.28.70 என்ன கொடுத்துருக்கேன், 74.2868, தேர்ட் பிளேஸில் நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ என்ன சொல்லுது, இந்த தேர்ட் பிளேஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேர்ட் பிளேஸில் அதோட நெக்ஸ்ட் டிஜிட் வந்துட்டு 5க்கு மேலே இருந்ததுன்னா இதை ஒரு டிஜிட் இன்க்ரிமெண்ட் பண்ணு, 7ன்னு ஆயிருக்கா, 70 ஆயிரும். இதுவும் அதே தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன வருதுன்னு பாருங்கள், தேர்ட் டிஜிட்டை எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணு. ஸோ 5க்கு மேலே இருக்குது, அதனால் இது 1 வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகிடும், அப்புறம் 2 0 ஆகிடும். இதை வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற வேலையை இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்ற. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸ் 2, அதோட நெக்ஸ்ட்டு பிளேஸ் என்ன 8, இதுவும் 5க்கு மேலே இருக்குது, அப்போது 30 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போது இதை வந்துட்டு நான் 4ன்னு போடுறேன், தேர்ட் பிளேஸாக. சரிங்களா? இப்போ இது என்ன வருதுன்னு பாருங்கள். இது வந்து என்ன வருது, தேர்ட் பிளேஸை இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்றேன். பட் ஆனால் தேர்ட் பிளேஸ் 4, அதோட நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து எனக்கு 5க்கு மேலே இல்லாததுனால 4 அப்படியே இருக்கும், நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து 0ன்றது மாறிடும். ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப். இதெல்லாம் வந்து தான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுவும் தான். இதெல்லாம் இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் வந்துட்டு இன்பில்ட்டாக கால்குலேட் பண்ணி சைனுக்கு என்ன, காசுக்கு என்ன, டேனுக்கு என்ன, இந்த லாகுக்கு என்ன, இதெல்லாம் வந்து நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வரும்ல, அதே மாதிரி தான் இன்பில்ட்டாக கால்குலேட் பண்ணி அது என்ன வேல்யூஸ்ன்றது எடுத்துகிட்டு வரும். பார்த்தீங்கன்னா நாளுக்குமே சைனுக்கு என்ன, காசுக்கு என்ன, டேனுக்கு என்ன, லாக் ஆஃப் 10க்கு என்ன, டேன் ஆஃப் 90க்கு என்ன, டேன் ஆஃப் 45க்கு என்ன, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுத்தோம்னா அதுவே கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது இது இன்பில்ட் ஃபங்க்ஷன். அது என்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ்கி கோடுன்னு இருக்கும். ஆஸ்கி கோட்னா என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். சரிங்களா?
அப்புறம் இன்னொரு கோடு வந்து ANSI கோட், அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். இதெல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு கோட் இருக்கும். இப்போ பின்ற லெட்டருக்கு என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா 66. அப்புறம் இது வந்துட்டு ஆக்சி ஃபங்க்ஷன், ஓகேங்களா. இதை நான் அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பிக்குன்ற கோடுக்கு என்ன வந்திருக்கு, 66ன்னு வந்திருக்கு. இப்போது 60 எனக்கு கோடு தெரியுது, அந்த கோடுக்கான லெட்டர் என்ன அப்படின்னு கேரா 66 போட்டிங்கன்னா பின்னு வந்துடும், ஓகேங்களா. அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் என்ன லெட்டர் கொடுக்குறீங்களோ அது அப்படியே ரிவர்ஸ் வந்துடும். செலக்ட் ரிவர்ஸாக சாம்பிள் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் ரிவர்ஸ். அடுத்தது சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங்கு ஸ்டஃப்பு இந்த 2 ஃபங்க்ஷனும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணுறேன். என்ன இருக்குது, செலக்ட் சப்ஸ்ட்ரிங்கு ஆஃப், நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கை நீங்கள் சப்ஸ்ட்ரிங்னா ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் லெட்டர்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு பார்ட் ஆஃப் லெட்டர்ஸ் இல்லை பார்ட் ஆஃப் வேர்டை வந்து எடுக்கிறீங்க. ஒரு வேர்ட்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுக்கிறீங்க, சரிங்களா, பிரித்து. அதுதான் சப்ஸ்ட்ரிங். ஸோ வெல்கம்ன்ற வேர்ட்லேருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, சிங்கிள் கோட்ஸில் அந்த கேரக்டரை போட்டுருவீங்க. கமானா 4னா என்ன, 4th லெட்டர், ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து 1 2 3 4, ஓகேங்களா. 4th லெட்டர், அதிலிருந்து இந்த சியிலிருந்து அடுத்து 4 லெட்டர் எடு அப்படின்றது தான் இது, ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4th லெட்டர் சியிலிருந்து அடுத்த 4னா கம்முன்னு வருது. 4th லெட்டர் அடுத்து 2னா C1 வருது. 4th லெட்டர் அடுத்து 5னா இதுவும் கம்முன்னு வரும். 5 இருந்ததுன்னா இன்னொரு லெட்டர் இருந்ததுன்னா வரும், இல்லைன்னா வந்துட்டு எத்தனை இருக்கோ மேக்ஸிமம் அது எடுத்துகிட்டு வரும். இதுவும் 4லேருந்து என்ன ஒன்றே ஒன்று எடுத்துருவா, அப்போ சி மட்டும் ஆகுது. இது 4லேருந்து 3, அப்போது சியிலேருந்து கம், ஓகேங்களா. இதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் முதல்ல. ஸோ ஸ்டஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டில் எப்படி இன்னொரு வேர்டை ஸ்டஃப் பண்ணுறது, எடுத்து வந்து அதை இதில் ஃபிட் பண்ணுறது அப்படின்றது தான் இது, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதான் இனிஷியல் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற வேர்டு. இந்த ராமுன்ற வேர்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டாவது பிளேஸில் RAM இருக்குல்ல, அதில் இந்த ஆர், அப்போ என்ன வரணும், RSRI, இது நாங்கள் சின்னதாக இருக்குது, நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன வந்திருக்குன்னா ஆர் இந்த இடத்துல, ஓகேங்களா. ரெண்டாவது இதில் RSRIM, ஓகேங்களா. இந்த அதாவது ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது பிளேஸில் இந்த ஸ்ட்ரீன்ற வேர்டை வந்துட்டு எனக்கு ஃபிட் பண்ணு அப்படின்றது. ஸோ RSRI ஃபிட் பண்ணு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த இது வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லுது, ஓகேங்களா. ஸோ இது நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAM, ராம், ஓகேவா. ரெண்டாவது இடத்துல நீ ஃபிட் பண்ணு, ரெண்டாவது லெட்டரில் ஃபிட் பண்ணு என்னத்தனா R3. ஸோ இதுவும் போயிடுச்சு, ஆருக்கு அப்புறம் ஸ்ரீன்றது போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காது. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரமா ஸ்ரீ. ஸோ இதில் ரெண்டாவது ஏன்ற இடத்துல ஸ்ரீயை ஃபிட் பண்ணு, ஓகேவா. ஸ்ரீ சின்னதாக இருக்குது, அதாவது ஸ்ரீ ரெண்டாவது இடத்துல இந்த அப்புறம் 3 வந்து ரிமூவ் பண்ணிடு, 3 இதை ஃபிட் பண்ணு அப்படின்னு, சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா ராம், இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, 1வது இடத்துல இதுலேயும் எனக்கு ஃபிட் பண்ணு, எதையாவது ரிமூவ் பண்ணோன்னா எதையுமே ரிமூவ் பண்ணாத. அப்போது இந்த ஸ்ரீன்ற இடத்துல வந்துட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு லெட்டரில் இந்த ஸ்ரீயை போட்டுரு, எதுவுமே இங்கே இருக்கிற லெட்டர் எதுவுமே ரிமூவ் பண்ணாத, அதனால 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்ரீராம் பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகேவா. அடுத்து ரெப்ளிகேட் அப்படின்னா எத்தனை வாட்டி நீங்கள் போகிறீங்களோ அத்தனை டைம் வந்துட்டு ரெப்ளிகேட் ஆகிருக்கும். குட். நீங்கள் 120 டைம்ஸ் போட்டிங்கன்னா கூட அது ஈஸியாக ரெப்ளிகேட் ஆகிடும், ஓகேவா. சரிங்களா. இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம ட்ரிம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரிம்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. சில நேரத்தில் வந்துட்டு
இந்த ஒயிட் ஸ்பேஸ் இதெல்லாம் ஒயிட் ஸ்பேஸஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு சில யூசர் வந்துட்டு ஃபார்மில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து அடிக்காமல் கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் அவங்க என்ட்ரு பண்ணி இதெல்லாம் நார்மலாக பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 2 ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே அடிக்கிறாங்க, இங்கே அவங்க நேம் வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு ஃபார்ம்னா, அது டீபில் போயிட்டு இப்படியே தான் சேவ் ஆகும். இவ்வளோ ஸ்பேஸ் இது பண்ணிவிட்டு இப்படி தான் சேவ் ஆகும். ஸோ அது இந்த ஒரு லெட்டருக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியாது டிபியில். நீங்கள் கொரி பண்ணி வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு வோக்கல் அப்படின்றது நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வராது. ஏன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸையும் அது மேட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ஒயிட் ஸ்பேஸோடு இருக்கிற லெட்டர் தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் கூகுள் மட்டும் அனுப்பிங்க, ஆனால் இங்கே ஒயிட் ஸ்பேஸோடு இருக்காங்க, அதில் அந்த டேட்டா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ட்ரிம்ன்ற கான்செப்ட் வரும். இந்த ட்ரிம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரிம்ல எல் ட்ரிம் ஆர் ட்ரிம்னு இருக்கு. எல் ட்ரிம்னா லெஃப்ட் ட்ரிம், லெஃப்ட் சைடில் என்னென்னலாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துரு. ஆர் ட்ரிம்னா ரைட் சைடில் என்னென்ன, அதாவது இந்த 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 ஸ்பேஸ் எடுக்காதது, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேஸு, அப்புறம் கடைசி லெட்டரோட ரைட் சைடு ஸ்பேஸ் இதை எடுத்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக இப்போ பாருங்க, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, இதை நான் காப்பி பண்ணி இங்கே போட்டேன்னா எனக்கு பாருங்கள் இவ்வளோ தான் வரும் சரிங்களா. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே போட்டேன்னா பாருங்கள், இங்கே இந்த கர்சர் பார் எங்கே வருது பாருங்கள், அந்த ஸ்பேஸோடு வருது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு எல்ட்ரிம் மார்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல டேட் ஃபங்க்ஷன். இந்த டேட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டேட் அப்படின்னா இப்போ கரண்ட் டேட் என்னமோ அதை எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா. உங்கள் சிஸ்டம் கிளாக் டேட் இல்லை உங்களுடைய சர்வர் டேட் எடுத்துகிட்டு வந்துடும் சரிங்களா. இது வந்துட்டு இப்போ கெட் டேட் பார்த்தீங்கன்னா டேட்டு, இயரு, மந்த்து, டேட்டு, டைமு, செகண்டு, மில்லி செகண்ட் வரைக்கும், கரண்ட் மில்லி செகண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடும். அடுத்து டேட் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன டேட் ஆடு அப்படின்னா, இப்போ கரண்ட் டேட்டோட நீங்கள் கரண்ட் டேட்டும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டேட் கொடுத்துக்கலாம். அப்படி சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டேட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கரண்ட் டேட்னே வச்சுக்கிறேன். டேட் ஆட் என்ன ஆட் பண்ண போகிறேன், ஒய் ஸ்மால் ஒய்னா என்ன, இயர், எத்தனை வருஷம் ஆட் பண்ண போகிறோம், 3 இயர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கரண்ட் டேட்டோட 3 இயர்ஸ் ஆட் பண்ணி எனக்கு எடுத்துருவா. இது என்ன எடுத்துகிட்டு வருது பாருங்கள், 2025. இப்போ கரண்ட் டேட் 2022னால 2025 எடுத்துகிட்டு வருது. சரி, அடுத்து இன்னொன்று டேட் டிஃப்ரென்ஸ் டிடினா டேட்டு ஓகேங்களா. ஒய் ஸ்மால் ஒய்னா இயரு, டிடினா டேட்டு, ஹெச்ஹெச்னா ஆறு, ஸ்மால் ஒய் இயரு, எம்எம்னா மந்த்து, டிடினா டேட்டு. ஸோ டேட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் என்ன வருது பாருங்கள், டேட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கெட் டேட். இன்னைக்கு டேட்ல இருந்து 3 இயர்ஸ்க்கான டேஸ் என்ன அப்படின்றத மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. சாரி, இது என்னமோ தப்பாக இருக்கு. சரி இருங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். டேட் டிஃப்ரென்ஸ் டிடி இங்கே வந்து நீங்கள் இங்கேயும் டேட் கொடுக்கணும் ஓகேங்களா. சரிங்க, நான் பார்த்துட்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை கன்டினியூ பண்ணால் அது ஒன்றும் இல்லை, டேட்டா வந்துட்டு தப்பாக இருந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா வந்துட்டு இப்போது இந்த டேட் ஆட் பார்த்தாச்சுல, இது வந்து என்ன பண்ணணும்னா ஸோ கரண்ட் இயரோட இங்கே கெட் டேட் கொடுக்குறதுனால கரண்ட் டேட் எடுத்துகிட்டு வந்துடும். கரண்ட் டேட்டில் இருக்கிற இயரோட 3 இயர்ஸ் ஆட் பண்ணிடும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா டேட் டிஃப்ரென்ஸு. ஸோ வந்து டிடின்னு கொடுத்தீங்கன்னா டேட், அது வந்து டேட் ஓகேங்களா. டேட்டில் எனக்கு டிஃப்ரென்ஸ் எத்தனை டேஸ் டிஃப்ரென்ஸுன்றதை பாரு, டிடினா டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் டேட் ஓகேங்களா. கெட் டேட் இங்கே வந்துட்டு ஃப்ரம் இதிலிருந்து இது வரைக்கும், இதில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் என்ன எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கெட் டேட் வந்துட்டு இன்னைக்கு டேட் வந்து 8. ஸோ 8 Jan 8 2022 ஸோ Jan 13 2022 இதுக்கான டே டிஃப்ரென்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா 5 ஓகேங்களா.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் எத்தனை இயர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் ஆகிருக்கு, எத்தனை ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம நியூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் 2022. ஓகே, இது வந்து ஹெச், இது வந்து இயர்ஸ், இயர்ஸ் வந்து 0, மந்த்தும் 0, டி டி ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரி பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா 7, ஒன்றில் வந்து இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்றது 7. அடுத்தது டிடி கெட் டேட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி என்ன டேட் பார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் டேட் எடுத்துகிட்டு கெட் டேட்டில் இருக்கிற கெட் டேட் வந்து இன்றைக்கி டேட் எடுத்துகிட்டு வந்துடும். இன்றைக்கி டேட் டைம் எடுத்துகிட்டு வந்துடும். அதில் டிடி வந்து என்ன டே, இது வந்து Jan 18 வருது. ஸோ இது எம்எம் போட்டோன்னா எனக்கு வந்துட்டு மந்த்துன்னு வரும். மந்த் வந்து எனக்கு Jan 1. ஓகேங்களா, 1 வந்து Jan. அடுத்து ஒய் போட்டேன்னா இது வந்து எனக்கு 2022 வரும். வெறும் ஒய் போட்டால் 22,000. ஓகேங்களா. அடுத்து இன்னைக்கு இதுவும் வந்துட்டு என்ன பண்ணுவோம், என்ன டே ஆஃப் கெட் டேட், இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். சரிங்களா, டே ஆஃப் கெட் டேட் வந்து இது மந்த்து இயர். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது டே எடுத்துகிட்டு வரும், இது மந்த் எடுத்துகிட்டு வரும், இது இயர் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, இதுதான் டேட். இந்த மாதிரி நிறைய வச்சு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு டேட், இந்த இன்பில் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிள் இது எழுதியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் டைம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். செட் பர்த் டேட் வந்து 1932. 2012. சரிங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் பர்த்டேன்ற ஒரு வேரியபிளில் டேட் டைம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வேரியபிள் டேட் டைம் இந்த டேட்டா வச்சு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் செட்டு பர்த்டேட் ஈக்குவல் டு ஒரு இயர் வச்சுருக்கேன். இந்த ஒரு பர்சனுக்கு பர்த்டே ரீசன் வச்சுருக்கேன். ஸோ அவரோட ஏஜ் என்ன, இது வந்து சிம்பிள் கால்குலேஷன். ஓகேங்களா, இந்த கால்குலேஷன் வச்சு அவரோட ஏஜ் என்னன்றதை எடுத்துகிட்டு வந்துருக்கு. அவரோட ஏஜ் வந்துட்டு 2012 to 22, 9 இயர்ஸ் அப்படின்றது வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் டேட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்னால் இது வந்து சிஸ்டம் இன்பில் ஃபங்க்ஷன். இது என்னன்றது அப்படியே பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ என்ன பார்க்கலாம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, டிபி மாஸ்டர், இந்த டிபி ஐடி, அந்த டிபியோட ஐடி என்ன அப்படின்றது. இப்போ நம்ம கரண்ட் டிபியோட ஐடி என்னன்னு பார்க்கலாம். இதோட ஐடி என்ன அப்படின்றத பார்த்தா 11. ஓகேங்களா, ஸோ அப்புறம் இது மாதிரி தான் டிபி நேம். இப்போ 11ன்ற ஐடியோட டிபி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் வெப்சைட் பண்ணுறோம். ஓகேவா. அப்புறம் இந்த எஸ்டேட் என்னன்னா நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா அப்படின்றது வேலிடேட் பண்ணும். ஆமாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிடேட் ஆச்சுன்னா 1 ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா 0 ரிட்டர்ன் ஆகும். 0 எப்போ ரிட்டர்ன் ஆகும்னா 22 இது வந்து இன்வாலிடேட் தானே. இதை நீங்கள் போட்டிங்கன்னா 0 ரிட்டர்ன் ஆகும். எரர் த்ரோ பண்ணாது, 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது ஒரு சுச்சுவேஷன் வரும், ஒரு நிறைய டேட்டு காலம்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த டேட் முதல்ல கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கா, வேலிடான டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டை வச்சு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுவும் 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதே மாதிரி நியூமரிக்குன்னு ஒன்று இருக்குது. நியூமரிக்கு என்ன பண்ணுவோன்னா நீங்கள் உள்ளே சப்ளை பண்ண வேல்யூ வந்து நியூமரிக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த இப்போ 4A அப்படின்னு கொடுத்தோன்னா இது எனக்கு நியூமரிக் இல்லை, 0 ஓகேவா. இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு ஒரு நம்பருன்ற இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறது நம்பர் தான். இப்போ இது எப்போ யூஸ் ஆகணும்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்துட்டு நம்பர் தான் இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து பண்ணலாம். இல்லைனா டைரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு கால்குலேஷனில் போயிட்டு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா உங்கள் ப்ரோக்ராமில் எரர் வரும். அடுத்து செலக்ட் சூப்பர் ஐடி பப்ளிக்.
ஓகேவா? இதோட இந்த பப்ளிக்ன்ற இது வந்து சூப்பர் ஐடி என்ன 1ன்னு வருது. ஸோ 1க்கு என்ன எஸ்ஏ? இப்போ எஸ்ஏன்னு கொடுத்தீங்கன்னா அதோட இது வந்துட்டு 1ன்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த எஸ்ஏன்றது என்னுடைய ஐடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எஸ்கியூஎல் சாரி லாகின்ல இந்த எஸ்ஏன்னு இருக்குல்ல இதோட ஐடி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுவும் அடிக்கடி இன்டர்வியூ கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிற டேபிள் என்ன டேபிள் வச்சுருந்தோம் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எல்லாம் டெலிட் பண்ணிட்டோம். ஒரு வியூ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ செலக்ட் பண்ணோன்னா இது எப்படி 2 பேரும் அது இருக்கு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு கஸ்டமர் நம்பர் அது மாதிரி தான் வரும். ஏன்னா அது விட்டுருங்க. ஸோ பேலன்ஸ் 10,000 12,500 இருக்கா? ஸோ இதை வச்சு தான் நான் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன். சம் ஆவரேஜ் மினிமம் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் ஐடி. கவுண்ட் ஆஃப் ஐடினா ஒன்றும் இல்லை. ஐடினா இந்த காலம் அவள் டெஃபன் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் நம்பர் வந்துடும். பேலன்ஸ் சரிங்களா? இப்போ என்னன்னா கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் நம்பர் கொடுத்தோன்னா இந்த காலம் வச்சு எத்தனை கவுண்ட் இருக்குது இந்த டேபிள் அப்படின்னு வரும். 2 தானே இருக்குது. 2 ஸ்டாரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டார்னா எல்லா காலமோட கவுண்ட் எல்லா என்ன இந்த கவுண்ட்டுன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் எத்தனை கவுண்ட் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு தான் பார்ப்போம். சரிங்களா? இதை நீங்கள் காலம் நேம் வச்சு ரோஸ் எத்தனை ரோ கவுண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸ்டார்னா மொத்த எல்லா காலம் வச்சு சாரி எல்லா காலம் நேம்ஸ் வச்சு இந்த ரோ கவுண்ட் எத்தனைன்னு பார்க்குறீங்க. இது ரெண்டுமே ஒன்றா தான் ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? அடுத்து மேக்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த டேபிளில் இது எந்த கஸ்டமருக்கு பேலன்ஸ் அதிகமாக இருக்குது பி தானே, அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே ஸ்டார் போட்டுருவாங்க. கம்மா ஸ்டார்னா இருக்கிற இந்த காலம் இந்த காலம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ காலம் நேம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அலையஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் கரண்ட் பேலன்ஸ் போட்டிங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஓகே என்ன சொல்லுது? ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்மா ஸ்டார் போடுறீங்களா இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் அதை குரூப் பை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன் நான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு அந்த காலம்லாம் அந்த டேபிள் இருக்க மற்ற காலமும் நீங்கள் காட்டணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் குரூப் பைன்ற ஒரு கிளாஸை வச்சு நீங்கள் குரூப் பை பண்ணால் தான் அது உங்களால் காட்ட முடியும். ஸோ இவங்க என்னன்ற அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பேலன்ஸு 12,500, இது மினிமம் பேலன்ஸு 10,000. ஓகே இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஆவரேஜ் 12,000 ப்ளஸ் 10,000 அது ரெண்டுத்துக்கும் என்ன 10,000க்கும் 12,000க்கும் என்ன ஆவரேஜ்னு பார்த்து அந்த ஆவரேஜ் கொடுத்துரும். ரெண்டும் சம் பண்ணால் என்ன 22,500. இதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம பின்னாடி பார்க்கலாம் மற்ற காலம் எப்படி இது பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அப்பர்ன்ற இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த லோவர் டெக்ஸ்ட் எல்லாமே அப்பர் டெக்ஸ்ட்டாக மாறிடும். லோவர்னு கொடுத்தீங்கன்னா அப்பர் எல்லாமே லோவர் ஆகிடும். லென்த்துன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டரில் அந்த வேர்டில் எத்தனை கேரக்டர் இருக்குது வேர்டில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு எப்போயாவது தேவைப்படும். உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து எப்போயாவது நீடு வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிப்பீங்க. ரவுண்ட் ஆஃப்ன்ற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரியா? ஓகே தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.